You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மறுபடியுமாக இந்த நாளில் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறவர், இரக்கங்களின் தகப்பன், நன்மைக்கு எதுவான காரியங்களை செயல்படுத்துவார், உதவி செய்கிறார், பலன் தரார், கிருபையாக நடத்துகிறார், பாதுகாப்பையும் இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறவர் சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகிறதில்ல. அவர் பொய் உரையாத தேவன், அவர் பரிசுத்தத்தில் மகத்துவர், இரக்கங்களின் தகப்பன்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டோட வசனத்தில் ஒரு குறிப்பான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு இடத்திற்கு ஜெபத்திற்கு நான் கடந்து போயிருந்தேன். போகும்போது அந்த குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள், பிள்ளைகளை குறித்து தான கவலை, நெருக்கம், பிள்ளைங்க கீழ்ப்படுறதில்லை, பிள்ளைங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தாய் தகப்பன் பல கோரிக்கைகளை பிள்ளைங்களை குறித்து அவங்க குற்றச்சாட்டுங்க. என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போவாங்க, எங்களை கவனித்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி தாயா நாங்கள் வளர்த்தோம். பிள்ளைங்க ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, தாறுமாறான ஒரு சூழ்நிலை, சுயநலமாக வாழறான், தான் தோன்றித்தனமாக இருக்கிறான், வேலைக்கு போகிறதில்ல, காலையில் 7:30 9 11 மணிக்கு கூட எழும்பிக்கிறது, அப்படி தூங்கினே இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க. நான் மாத்திரம் எவ்வளோ நாளைக்கு ஐயா அந்த குடும்பத்திற்காக உழைப்பேன்னு சொல்லி அந்த குடும்பத்தின் ஐயா ரொம்ப மன கஷ்டப்பட்டார். அந்த குடும்பத்தின் சகோதரி கூட அவங்க வேதனைப்பட்டாங்க. பாஸ்டர், இப்படிலாம் பசங்க இருக்கிறாங்க பாஸ்டர், நாங்கள் ஏதாவது கேட்டோம்னா எங்களை எதிர்த்து பேசுகிறாங்க, அடிக்கிறதுக்கு வராங்க, கை பிள்ளைங்களுடைய கை நீளுது, அடிக்கிறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மேலே, பெற்றெடுத்த பிள்ளைங்க மேலே அவங்க ஒரு சில காரியங்களை சொன்னாங்க. மன வேதனையாயிடுச்சு, வருத்தங்கள், கவலைப்படுகிற சூழ்நிலை. இந்த பிள்ளைய ஏன் தான் பெற்றுமோ, ஏன் தான் அந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்தமோன்னு சொல்லி கவலையோடு கூட எத்தனை குடும்பம் இன்னைக்கு வாழ்ந்து தெரியுமா? பிள்ளைங்க சீர்கெட்டு போகிற ஒரு சூழ்நிலை. குடும்பத்தில் சமாதானமாக இருக்கும், பிள்ளைங்க குடும்பத்தில் வளருது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்பி தான் பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க. ஆனால் குடும்பத்திற்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? தாய் தகப்பனுக்கு முள்ளாக இருக்கிறாங்க, தாய் தகப்பனுக்கு அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வீட்டுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கில் பிள்ளைங்க கடனை வாங்கி இருக்கிற எத்தனை குடும்பம் தெரியுமா? குடிப்பழக்கம், தேவையில்லாத போத வசதிகளுக்கு அடிமையாகப்பட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாத படிக்கு எத்தனை பிள்ளைங்க தாறுமாறான வழியில் போய் கொண்டு இருக்கிற பெண் பிள்ளைங்க கூட இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற எத்தனையோ பெற்றோருங்க அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களை ஏன் தான் பெற்றெடுத்தமோ தெரியல, ஏன் தான் இந்த பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க தெரியல, மற்றவங்க பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க நீ எங்கன்னா இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இப்படி போல சூழ்நிலை, உங்கள் உறவினருடைய குடும்பத்தில் இப்படி போல பிள்ளைங்க சூழ்நிலை இருக்குதுன்னா ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதீங்க, ஒரு காரியங்களுக்கு குறித்து வருத்தப்படாத. தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம், கடைசி வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. இயேசு ஒரு அருமையான ஒரு தத்ரூபமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நமக்காக வச்சிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நான் சொன்ன இந்த சம்பவத்திற்கு ஏதுவாய் ஒருவேளை குடும்பத்தில் இப்படி போல காரியங்களை நம்முடைய பிள்ளைங்க நிமித்தமாக நீங்கள் சந்தித்து கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தருகிறதான, நிம்மதியை தருகிற, ஒரு பெருமூச்சு விடுகிற ஒரு வார்த்தையாக இந்த வசனங்கள் காணப்படும். வசனத்தில் வாசிக்கிறோம். The book of Matthew chapter 6 verses 34. The book of Matthew chapter 6 verses 34 says like this. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்,
நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்காக அதின் பாடு போதும்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கும். நாளைக்காக கவலைப்படாதீங்க. Do not worry about tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும்? ஐயோ, இந்த பிள்ளைங்க இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை நெருக்கத்தை கொண்டு வருகிறாங்களே, நாளைக்கு இன்னும் யார் வந்து வீட்டுக்கிட்ட நிற்க போகிறாங்க? இன்னைக்கு ஒரு கடன்காரனுக்கு பதில் சொன்னேன், இன்னொரு கடைக்காரனுக்கு பதில் சொன்னேன், இன்னொரு மனுஷனுக்கு நான் பதில் சொல்லி அனுப்பினேன். நாளைக்கு யாருக்கிட்ட நான் யாருக்கு பதில் சொல்லட்டோன்னு சொல்லி நாளைக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களா? ஆண்டோட வசனம் சொல்லப்படுகிறது. Do not worry about tomorrow. நாளை குறித்து கவலைப்படாத. ஒருவரது வசனங்கள் வேற விதத்தில் இருந்தாலும் இந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை கடந்து போகிறதான இந்த காரியங்கள் நிமித்தமாய் இந்த வசனங்கள் அது ஒற்று போகும், அது ஏதுவாயிருக்கும்னு சொல்லி இந்த வார்த்தை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறேன். நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. என்ன செய்யறது? இந்த பிள்ளைங்க ஒரு காரியத்தையும் ஒரு வேலைக்கு ஒழுங்காக போகிறதில்ல. என் குடும்பத்தில் சம்பாத்தியம் இல்லை, என் கணவர் நிமித்தமாக எனக்கு சம்பாத்தியம் இல்லை, நெருக்கம் அவமானம் அப்படியே எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவிக்கிறோம். இந்த உலகத்தில் ஏன் வாழுறோம்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, எங்களுக்கு எதிர் பின்னாடி இருக்கிறவங்க, உறவினர்கள் மத்தியில் நாங்கள் ஏதாவது எங்கள் குடும்பத்தில் அசம்பாவிதம் நடந்துட்டு அவங்க எப்படி எங்களை மதிப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆதங்கத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த கால நேரத்தில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளை தினத்துக்குரியதல்ல. தேவன் அன்றன்று ஒவ்வொரு காரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். The Lord is there with us in our daily activities, whatever we do. He is a prayer answering God. Prayer answering God. தேவன் ஜெபத்தை கேட்டு நாளைக்காக கவலைப்படுகிற, ஐயோ என்ன நடக்கும்னு சொல்லி யோசித்து கலங்கி வேதனைப்படுகிற என் பிள்ளைங்க நிமித்தம் என்ன நடக்கும், என் கணவர் நிமித்தம் என்ன நடக்கும், இந்த குடும்பத்தில் சமாதானம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிற தேவ பிள்ளைய ஆண்டவர் உனக்கு துணையா இருந்து உன்னை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு பிற்பாடு அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? பாஸ்டர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொன்னதுனால பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு பெற்றோர் உட்கார்ந்து ஆலோசனை சொல்லணும், நல்ல விதத்தில் நடத்தணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க, மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது. பெற்றோருங்க அழுகிறது போல, பெற்றோருங்க கண்களில் தண்ணி வருகிறது போல, பெற்றோருங்க இருதயம் வேதனை உண்டாக்குறது போல சூழ்நிலை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை ஆலோசனை சொல்லி நடத்தும் போது பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்க, தவறான பாதை விட்டு தூரம் வரான். இன்னைக்கு குடும்பங்கள் சமாதானமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்க வீட்டில் இருந்து நல்ல செய்தியை நல்ல செய்தியை கொடுக்குறாங்க. பிள்ளைங்க இப்போ வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைங்க இப்போ கீழ்ப்படுறாங்க, சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல காரியம். ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அந்த பிள்ளைங்களை ஆலோசனை சொல்லும் போது இருதயத்தில் அந்த வார்த்தை அப்படியே போய் உட்காருது, மனசில் பதியுது. பிள்ளை மாற்றத்தை ஏற்படுத்துகிறான், குடும்பம் சமாதானமாக இருக்கும். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. Do not worry about anything. Do not worry about tomorrow. What is going to happen? What is going to be done? Nothing you should not worry about. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவரே நாட்களை நமக்கு கொடுக்கிறவர். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர்தான் காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் உண்டாக்குகிற தேவன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கரம் பிடிச்சு நடத்துவார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பல விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சாட்சியை கேட்டு அந்த குடும்பத்தில் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஏதாவது இப்படி போல சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்குமானால் நீங்களும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நடத்துங்க. கர்த்தருக்குள்ளாக நம்மளோட பிள்ளைங்க வளர்க்கப்படுவாங்க. தேவன் ஆலோசனை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், பக்குவத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், விசுவாசம் பயபக்தியை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால நேரத்துக்காக நன்றி. இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில்
ஆண்டவரப்பா, பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரப்பா, என்ன பிள்ளைங்க எப்படி நடக்கும், எப்படி எங்களை பாதுகாக்கும், எப்படி எங்களுக்கு பிள்ளைங்க உதவியா இருப்பாங்க, இவங்க இப்பவே எங்களுக்கு உபத்திரவமாக நெருக்கத்தையும் கடன் நெருக்கத்தையும் இன்னும் குடும்பத்துல சமாதானம் இல்லாத காரியத்தையும் பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றீங்க, எதற்கும் நீங்க கவலைப்படாதீங்க, குறிப்பா நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. நாளை தினம் நாளைக்கு குறித்ததல்ல, அந்த நாளுக்குரியாது அது பாடுபடும்னு சொல்லி நம்முடைய வசனத்துல வாசித்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்க எதை குறித்து கவலைப்படாத படிக்கு எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.